நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீட்டை ஈர்க்க போனீங்களா, இல்லை உங்கள்கிட்ட சம்பாதிச்சு வச்சுக்க முதலீடு பண்ண போனீங்களா, எங்களுக்கு தெரியாது, படித்தவனுக்கு தான் தெரியும். உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு முதல்வர் போகிறீங்க, 3200 கோடி ரூபாய் 3 நிறுவனத்தில் முதலீடு ஈர்த்திருக்கீங்க. 3200 கோடி தமிழகத்தை பொறுத்தவரையும் அது ஒரு சொற்பமான காசு. திமுக வந்து ஒரு பொது தேர்தலை எதிர்கொள்ளுதுன்னா 5000 கோடி செலவு பண்ணுதா இல்லைங்களா? 3200 கோடி நாங்கள் ஈர்த்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பெருமை பேசுகிறீங்கன்னா, இது தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ பெரிய கேவலம் நீங்கள் யோசனை பண்ணிப்பாங்க. ஏதோ ஒரு 2 லட்சம் கோடியை வந்து நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கோம், 1 லட்சம் கோடியை முதலீடு கம்பெனிஸ் ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி சொல்லிருக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. அது கடைசியாக பார்த்தா அதிமுக வந்து எடப்பாடி எடுத்து சொல்லிட்டாரு, இந்த 3 நிறுவனமும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி காரி துப்பிட்டாரா இல்லையா? புரியுது சொல்லுங்கள். அப்போ அந்த 3 நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ இருக்கிற நிறுவனத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிருக்கீங்களா? இதுக்கு முதல்வருக்கு எதுக்கு அந்த வேலை?